நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா 1400 ஆண்டுகள் பழமையான பல்லவர்களால் கட்டப்பட்ட மணவூர் திருநந்தீஸ்வரர் கோயிலை பார்க்க தாங்க வந்திருக்கோம். ரொம்ப அற்புதமான சிவன் கோயில். சென்னையிலேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் சென்னை திருத்தணி ட்ரெயின் ரூட்டில் மணவூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குனீங்கன்னா பக்கத்திலே இருக்குங்க. ஆலயத்தின் உள்ளே நுழைந்தவுடன் பெரிய அளவிலான நடராஜர் உற்சவ திருமேனி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. வலப்புறத்தில் மூலவர் திருநந்தீஸ்வரர் மிக சிறப்பான தரிசனம் கிடைச்சதுங்க. இதுதாங்க பைரவர் தனி சன்னதி. பைரவர் மிக அழகாக இருக்கிறார், தரிசனம் பண்ணிக்கிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்தி சிற்பம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க, தரிசனம் பண்ணிக்கிறோம். இதுதாங்க மெயின் கோயில். இந்த கோயிலை பல்லவர்கள் 1400 வருஷங்களுக்கு முன்னால் கட்டியிருக்காங்க. இதோட வெளிப்பிரகாரங்கள், காம்பவுண்டு சுவர்லாம் பிற்கால விஜயநகர பேரரசர் காலத்தில் கட்டப்பட்டது. சோழர்களும் நிறைய பணிகள் செஞ்சுருக்காங்க. கருவறையினுடைய பின்புறம் வெளிப்பிரகாரத்தில் லிங்கோத்பவர் சிற்பம் சிறப்பாக பராமரிக்கப்பட்டிருக்கு, தரிசனம் பண்ணிக்கிறோம். இதுதாங்க முருகன் சன்னதி. வள்ளி தேவசேனா சமேத முருகன் சிறிய தனி சன்னதியில் அழகுற காட்சி அளிக்கிறார். இதுதாங்க சிறிய சண்டிகேஸ்வரர் கோயில். சிறிய சிலையாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பான ஒரு சிலைங்க, ஸ்ரீ பிரம்மா சிலை. இதை தாண்டினா ஸ்ரீ விஷ்ணு துர்கையை நீங்கள் தரிசிக்கலாம். சோழர் காலத்து கல்வெட்டுக்கள் இத்திருத்தலத்துக்கு மணவில் உடையார் சோமநாத தேவர் என்று அழைக்கப்பட்டதை கூறுகின்றன. நந்தியம்பெருமான் சிவனை வணங்கி சாபம் தணிந்ததால் இத்தலம் நந்தீஸ்வரர் என்று பெயர் பெற்றது. பிற்கால பல்லவர்களாலும் சோழர்களாலும் கட்டப்பட்டது இந்த திருக்கோயில். நடராஜர் ஆடியது ஆலங்காட்டில், அமர்ந்தது திருவுரலில், மணந்தது மணவூரில் என்று புகழ்பெற்ற பெருமைக்கு உரியது திருநந்தீஸ்வரர் கோயில்.
சோழர் காலத்து கல்வெட்டு இத்திருத்தலத்தை மணவில் உடையா சோமநாத தேவர் என்று அழைக்கின்றன. அகத்தியருக்கு திருமண காட்சி அளித்த இடம் இந்த கோயில். மணவூர் திருநந்தீஸ்வரர் கோயில் அகத்தியருக்கு திருமண காட்சி அளித்த இடம். பித்ருதோஷம் நீக்கும் தலம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிரகாரத்தின் வடக்கில் பலிபீடம், நந்தி மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளன. உயரமான மண்டபத்தில் நந்தியம்பெருமான் அமர்ந்திருப்பது சிறப்பாக இருக்குது. இந்த கோயிலினுடைய தல விருட்சம் வில்வ மரம். இடதுபுறம் இருக்கிற இந்த சிறிய சன்னதியில் முதல்ல முக்கண் கணபதி இருக்கிறாருங்க. அவரை முதல்ல தரிசனம் பண்ணிக்கிறோம். இரண்டாவது வலதுபுற சன்னதியில் பிரகதீஸ்வரர் அருள் பாலிக்கிறார். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.